படம் பார்க்கலாம். நான் வந்து அட்டகத்தி தினேஷுக்காக தான் வந்தேன். பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். கலையரசன் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? கலையரசன் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடுனது. செகண்ட் ஹாஃபுக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தா நல்லா சரியா இருக்கு. இன்ட்ரெஸ்டா போகுதுங்களா? இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் டவுனாக தான் போகுது. ஓகே பாய். படம் எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ போட்டி தட்டாங்க ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ தரமா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம நீலம் பண்பாட்டு மையம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிபாரதி நான். படம் சூப்பராக இருக்குது. உதயானம் மூலியமாக தான் நாங்கள்லாம், உதயானம் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். இவ்வளோ பேர் நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து ஒருங்கிணைப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் மேலும் மேலும் ரஞ்சித் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், உதயானனுக்கு சப்போர்ட் பண்ணி சேலம் மாவட்டத்தை ஓரளவுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்வோம். ஓகே ப்ரோ, படமா எப்படி இருக்குது ப்ரோ? படம்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா ஓடிடுது. அட்டகத்தி வேற லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் வேற லெவல் பண்ணிருக்காரு. கலையரசன் படிச்சிருக்காரு. கலையரசன் தான், அவரும் வேற லெவலில் பண்ணிட்டாரு. அது என்னன்னு தான் பாதியில தெரியல. ஓகே ஓகே ப்ரோ. அதெல்லாம் சூப்பரா இருந்ததுங்களா படம்? படம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல படம். ஃபேமிலியாக வந்து குடும்பத்தோட வந்து எல்லாம் பாருங்க. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம். தினேஷ் ஆக்டிங் சூப்பரா இருக்குது. ஓகே, அதே மாதிரி கலையரசன் எப்படி பண்ணியிருக்காருன்னா? கலையரசன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா. என்ன கான்செப்ட்ல நான் பண்ணியிருக்காரு ப்ரோ? சார் கான்செப்ட்னா நிறைய பேர் இந்த மாதிரி நக்சல்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தரேன் இந்த மாதிரி போயிட்டு கடைசியாக எல்லாம் நக்சலாக மாற்றி கொண்டுட்டாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சே எல்லாம் கண்டது தான் அதை. ஸ்டோரி சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. ப்ரோ படம் வந்துட்டு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்காக வந்துட்டு ஒரு நக்சல் குரூப் இருப்பாங்க, ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டு அவங்க மாத்திரன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வேலையாகத்தான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்களே வந்துட்டு கொண்டுருவாங்க. அதுதான் படம். ஆக்சுவலாக இது நடந்த சம்பவம். அதை எடுத்திருக்காங்க, நல்லா தான் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. படமாக பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் கரெக்டாக இருக்கும். படம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? அதான் அந்த மஸ்க்லைட்டு மாதிரி அந்த இவங்களே பண்ணி நல்லா இருக்கு படம். அட்டகத்தி தினேஷ் அவர் ஆக்ட் சூப்பர். சூப்பரா ரெண்டு பேரும் பண்ணியிருக்காரு. கலையரசனும் நல்லா பண்ணியிருக்காரு, அட்டகத்தி தினேஷும் நல்லா இருக்கு. போரிங்கா இருக்கு. போரிங்கா தான் போகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்டா போகுது. இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட குடும்பத்தோட பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர்ப்பா. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா அட்டகத்தி தினேஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அன்பு நல்லா நடிச்சிருக்காரு. என்ன மாதிரி கதைன்னு பார்த்தோம்னா நல்லா விறுவிறுப்பாக போகுது. கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், வேலைவாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு போய் நக்ஸலைட்டாக அவங்கள வந்து பிரதிபலிக்கிறாங்க. அவங்கள வந்து ஏமாற்றி மக்களை எல்லாமே அழிக்கிறாங்க. அந்த மாதிரியான கதை தான் இது. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நல்லா இன்ட்ரெஸ்டிங் போகுது. நல்லா ட்விஸ்ட்டாக இருக்குது. படம் வந்து அந்தந்த இடத்துலையும் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. நல்லா ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கெத்து தினேஷும் பிளஸ் கலையரசன் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்ல இல்லை, அதாவது நம்ம கெத்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய பரிமாணம் நல்லாவே தெரியுது. இதில் நல்லா நடிச்சிருக்காரு. அன்பு நல்லா பண்ணியிருக்கு. அப்படி நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? கம்பல்சரி ஃபேமிலியே பார்க்கணும். இளைஞர்லாம் பார்க்கணும். அதாவது மக்கள் வந்து அரசியலை வந்து எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை பயன்படுத்தி அரசியல் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றத கதை. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் உணரணும். யாரும் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. வேலை வாங்கி தரணும்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அது ஒரு முக்கியமான கருத்தாக சொல்லியிருக்காங்க. ஓகே. படம் எப்படி இருக்குதுன்னா? படம் நல்லா இருக்கு. ஒரு கருத்து எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல படத்தில். இந்த மாதிரி போலீஸு ஆர்மியில் இருக்கவங்க எல்லாம் இங்கேருந்து அங்கே போயிட்டு நக்சலைட் மூலிமா தாக்கப்பட்டு அதுலேருந்து நிறையா கருத்து, உண்மையான கருத்துலாம் வெளியே சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு. இப்ப இருக்கிற அரசியல் பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க? இப்போ இருக்க அரசியல் பற்றி அதான்
மினிஸ்டர்கள் மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து வாங்கி இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இங்கேருந்து போகிறவங்க அதை பற்றி ஓரளவுக்கு இன்ஸ்பெக்டர்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி வர வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகள் எப்படி பண்ணியிருக்காங்க? புது நடிகை இருந்தாலும் இப்போ கார்த்தி இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கலையரசன் அவரு எப்படி பண்ணியிருக்காரு? ஓரளவுக்கு கலையரசன் நடிப்பு நல்லா இருக்கு. அவரே கடைசியில தான் வராங்க அப்படின்றாங்க. இல்ல படம் ஃபுல்லாவே இருக்காரு. ஆனா மெயின் ஹைலைட் நம்ம அட்டகத்தி தினேஷ் தான். அட்டகத்தி தினேஷ் தான் பயங்கரமாக போயிருக்கு. பர்ஃபார்ம்லாம் பயங்கரமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மேல அவரை வேற மாதிரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. பார்த்து ஏதாவது லீட் கொடுத்துருக்காங்க? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப என்ன சொல்ல வராங்க? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட இல்லை மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்ன மாதிரினா, இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி வக்கீல், அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம ஆர்மியில் வேலை, உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சம்பளன்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட ஒரு பணத்தை பறித்து அவங்கள போய் வேலை நாமத்துறன்னு சொல்லிட்டு இவங்களை நக்சலைட்டுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் சுட்டு கொண்டுடுறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா பணத்துக்காக அரசியல்வாதிகளாக என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த டைம் இந்த மாதிரி நடந்துச்சு, நம்ம இவ்வளோ நக்சலைட்லாம் அழித்தோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பொய்யான மக்களை கொண்டு போய் அழிச்சிட்டு இவங்க உண்மையாலுமே நக்சலைட் அழிச்சுன்ற அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையா இது நடந்ததுன்னு பார்த்தா ரொம்ப பகீர் இதுதான். இப்படிலாம் நடக்குதாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் இந்த இதில் இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தோன்னே நிறையா இப்போதான் நம்ம புதுசாக இருக்குது இதை பார்க்கறது. இப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடிப்பு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கு. ரொம்ப இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்சு கூட பார்க்க முடியல. இது இவ்வளவு தூரம் இருக்குது. ஒரு கான்செப்ட் வச்சு விருதுன்றது மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா? அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? விருது கிடைக்குமான்னு தெரில. பட் எல்லாரோட பர்ஃபார்மும் நல்லா இருக்கு. கிடைச்சா நல்லா இருக்கும். உழைப்பு நல்லா கொடுத்துருக்காங்க. டைரக்டர் நல்ல வாழ்த்துக்கள்.